வாக்கு வங்கிகளாகட்டும், தேர்தல் களமாடுகிற அந்த முனைப்பாகட்டும், இருக்கிற அதிகப்படியான இளைஞர்கள் அண்ணன் திருமாவை ஈர்த்து அவர்கள் பின்னால் செல்வதாகட்டும், எந்த சூழ்நிலையில் பார்த்தாலும் ஊரில் என்ன ரகத்தில் பேசினாலும் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த சூழ்நிலையில் நீங்கள் கணக்கிட்டு பார்த்தாலும் காங்கிரஸை காட்டிலும் கூடுதலான வாக்கு வங்கியும் அதிகமான இடங்களில் போட்டியிடக்கூடிய தகுதியும் அண்ணன் திருமா தலைமையிலாளர் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. என்னுடைய தனிப்பட்டது கருத்து. இது அது திமுக கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் இருக்குமா, இல்லை அதிமுக கூட்டணிக்கு வந்தாலும் அதே தானா? கருத்து தானே. இப்போ நான் இவ்வளவு இந்த மாதிரி பலம் இருக்குது அவனுக்கு சொல்றேன். இல்ல கருத்து அதுதானே, ஒதுக்கீடு எப்படி இருக்குன்றது அதுதான் சொல்றேன் நான். என்னுடைய கருத்து, அவர்கள் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இருக்கிற எந்த தலைமையை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த தலைமையிடக்கூடிய கட்டளையை கடைசி நேரத்தில் மனம் விரும்பவில்லை என்று சொன்னாலும் ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டணியில் பயணிக்கிற ஒரு மனநிலையில் தான் இருக்கிறார்கள். பல இடங்களிலே அண்ணன் திருமா தொடர்ந்து அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் கூட்டணி விட்டு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி விட்டு நான் வெளியே வருகிற போது புரட்சித் தலைவி அம்மா அரசியலிலே பொறுமை மிகவும் அவசியம் என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் இன்றைக்கும் எனக்கு அது மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கிருந்தாலும் வாழ்க என்று சொன்னார்கள். அதுபோலத்தான் உங்களுக்கு பலம் அதிகமாக இருக்கிறது, இருந்தாலும் உங்களுக்கு குறைவான எண்ணிக்கையில் சீட்டு கொடுப்பார்கள், நீங்கள் எங்கிருந்தாலும் வாழ்க என்கிற மனநிலை வாழ்த்தை தான் என்னால் சொல்ல முடியும்.